Oh, may your very purpose be fulfilled amidst உம்முடைய us. நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். Let your name be magnified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை பெரியது. God is good and his mercies are great. இந்த காலை வேளையிலேயும் நாம் எங்கே விட்டோமோ அங்கே தொடர்ந்து நாம் இன்றைக்குள்ள தியானத்தை நாம் தொடரலாம். So even this morning let us continue our meditation from the place where we left yesterday. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்கள். Proverbs chapter 3 verses 5 and 6. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்கள். Proverbs 3 verses 5 and 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways acknowledge him and he shall direct your paths. அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். And he shall direct your paths. நம்முடைய தேவன் நம்முடைய பாதைகள் செவ்வையாய் இருக்க வேண்டும் என்பதிலே மிகுந்த கவனமும் கருத்தும் உள்ளவருமாய் இருக்கிறார். Our God is much concerned that our paths should be directed by the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒரு பாதையாகிலும் நாம் வழி விலகி போகக்கூடாது என்பது தேவனுடைய நோக்கம். And God's purpose is that we should not be diverted away from our paths. நம்முடைய பாதைகளில் வழி விலகல் சறுக்கல் இருக்குமானால் நம்முடைய பயணமே பெரிய ஆபத்திலே முடிந்துவிடும். If we depart from our path or if we slide in our path, then our journey becomes very dangerous. நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவதற்கு வல்லமை உள்ள தகுதி உள்ள ஒரே ஒருவர் உண்டானால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. Our God is the only God who is worthy and who is deserved and who can direct our paths and make it straight. ஏனென்றால் அவரே வழியாய் இருக்கிறார். Because he is the way. அவரே வழியை உண்டு பண்ணுகிறார். And he is the one who makes the way. நம்முடைய தேவன் நம்முடைய பாதைகளை செவ்வையாக்க வேண்டுமானால் If God are to direct our paths, அவர் நம்மிடத்திலே 3 காரியங்களை he எதிர்பார்க்கிறார். is expecting 3 things from us. அந்த வசனத்தை வாசித்தால் If we read this verse, முதலாவது நாம் செய்ய வேண்டியது, உன்னுடைய சுய புத்தியின் மேல் நீ சாயாதே. first, do not lean on your own understanding. நேற்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். And by the grace of God, yesterday we learned from this. ஏன் ஆண்டவர் புத்தியை கொடுத்துவிட்டு சுய புத்தியிலே சாயாதே என்று ஏன் சொல்லுகிறார்? Why does the Lord give us an understanding but says not to lean on our own understanding? நேற்றைக்கு நாம் 4 காரணங்களை நேற்றைக்கு நாம் கவனித்தோம். Yesterday we saw 4 reasons. இன்றைக்கு நாம் அடுத்த காரியத்துக்கு போகலாம். So today let's go to the next one. உன் சுய புத்தியில் சாயாமல் இரு என்று மாத்திரம் சொல்லாமல் வேதம் சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. It not only says lean not on your own understanding, but again it says trust in the Lord with all your heart. உன் முழு இருதயத்தோடு அவர்ல நம்பிக்கையாயிரு. Trust in the Lord with all your heart. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய தேவனோடு நாம் நடக்கும் ஜீவியத்தினுடைய அடிப்படையே நாம் அவரை முழு இருதயத்தோடும் நம்ப வேண்டும் அல்லது நம்புவதனால் மாத்திரமே. The very base of our life with God is just by trusting the Lord with all our heart. நம்முடைய இருதயத்திலே அவர் மேல் நம்பிக்கை வைப்பதினால்தான், நம்முடைய விசுவாசத்தினால்தான் நாம் அவரோடு ஐக்கியத்தை பெறுகிறோம். So only when we trust the Lord and when we have that faith in our life, only then we will have a fellowship with the Lord. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். For without faith it is impossible to please God. நீங்கள் விசுவாசம் இல்லாமல் கர்த்தரண்டை சேருவது கூடாத காரியம். And also we cannot draw near to God without faith. ஆகவேதான் நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்தால், That's why if you read Hebrews chapter 11 and verse 6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். but without faith it is impossible to please him, for he who comes to God must believe that he is and that he is a rewarder of those who diligently seek him. அப்ப தேவனிடத்துல விசுவாசம் இல்லாம சேரவே முடியாது. So without faith we cannot come near to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய விசுவாசத்திற்கு நம்முடைய இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். Our heart plays a vital role for our faith. இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். Our heart is very important. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. Romans 10 and verse 10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று வாசிக்கிறோம். For with the heart one believes unto righteousness
and with the mouth confession is made unto salvation. அப்போ இருதயத்துல தான் அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் என்பது அது அஸ்திபாரப்படுகிறது. So only it is in heart that this belief or faith is being laid down. இந்த இருதயத்துல விசுவாசிக்கப்படும் விசுவாசம் வந்து வேதம் சொல்லுகிறது அரைகுறையாக அல்ல, உன் முழு இருதயத்தோடு நீ கர்த்தரிடத்துல நம்பிக்கையாயிரு. So this truth, this faith or the belief that we have in our heart, it should not be half the way, but it says with all your heart. இது ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. This is a very deeper word. நீ முழு இருதயத்தோடு நம்பு. So it says trust the Lord with all your heart. இதை நான் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து ஆண்டவரே இதை எப்படி நான் விளங்கிக் கொள்வது என்று கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த போது, As I was waiting in the presence of God as how to understand this concept, கர்த்தர் இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை எனக்கு வித்தியாசமா எனக்கு விளக்கி கொடுக்க ஆரம்பித்தார். the Lord began to explain all these things in a very different manner. முழு இருதயத்தோடு நாம் தேவனை நம்பாத ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குமானால் அது எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். The Lord showed me if there is any trust where we trust God without whole heart, how it would be. மூன்று காரியங்களை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். The Lord showed me three things. முதலாவது, முழு இருதயத்தோடு நாம் நம்பிக்கை வைக்காத ஒரு நம்பிக்கை எப்படி இருக்கும் என்று கேட்டால் அதை நான் சொல்லுவேன், சுய லாபத்திற்காக நாம் வைக்கும் நம்பிக்கை. The first thing is that trusting God without your whole heart is a parasitical trust. இன்னொரு முறை சொல்லுகிறேன், I repeat it. நம்முடைய முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பாத ஒரு நம்பிக்கை எப்படி இருக்கும் என்றால் அது சுய லாபத்திற்காக தேவனை சார்ந்து கொள்ளுகிற ஒரு நம்பிக்கை. Trusting God without your whole heart is a parasitical trust. நீங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்தால், If you read Hebrews 12 first 2 verses, ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கும் பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட கடவோம் என்று வாசிக்கிறோம். Therefore we also, since we are surrounded by so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which so easily ensnares us, and let us run with endurance the race that is set before us, looking unto Jesus, the author and finisher of our faith. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of இதுல God. முக்கியப்படுத்துகிற ஒரு வார்த்தை, நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு. The word I want to emphasize here is Jesus, the author and finisher of our faith. நல்லா கவனிங்க, Listen carefully. விசுவாசத்தை நாம ஆரம்பிக்கிறது கிடையாது. We don't begin faith here. யார் ஆரம்பிக்கிறானா தேவன் ஆரம்பிக்கிறார். It is God who begins the faith. விசுவாசம் என்பது நம்முடைய பலத்தினாலோ சத்துவத்தினாலோ ஞானத்தினாலோ முயற்சியினாலோ நடைபெறுகிற ஒரு காரியம் அல்ல. Faith is not something that comes out of our own efforts or endeavors or power or ability. விசுவாசம் என்பது நீங்கள் கலாத்தியர்ல ஆவியின் கனிகளுடைய பட்டியலை படிக்கும்போது ஆவியின் கனியில ஒன்று விசுவாசம் என்று வாசிக்கிறோம். So when you read in Galatians, we read that this faith is one of the fruit of the Holy Spirit. நல்லா கவனிங்க, Listen carefully. இந்த விசுவாசம் வந்து தேவன் நமக்குள்ளே துவக்காமல் அது விசுவாசமா இருக்கவே முடியாது. Without God beginning this faith in us, it cannot be a faith. அப்ப நல்லா கவனிக்கணும் நீங்க. You have to listen carefully. தேவன் எப்பொழுது நமக்குள்ளே அவர் மேல் உள்ள நம்பிக்கையை துவக்குகிறார், எதற்காக துவக்குகிறார் என்று கேட்டால், For what purpose the Lord begins that faith in us? எப்பொழுது அந்த நம்பிக்கை தேவனால் நமக்குள்ளே துவக்கப்படுகிறது? When is this faith begun in us? மூன்று காரியங்கள் சொல்லுவேன். I want to say three things. முதலாவது, தேவ நோக்கத்திற்காக அந்த விசுவாசம் நமக்குள்ளே துவக்கப்படுகிறது. This faith begins in us for God's purpose. இரண்டாவது, Second, தேவனுடைய வல்லமையை சார்ந்து அது துவக்கப்படுகிறது. second it begins depending upon God's power. மூன்றாவது, Third, தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையிலே அந்த விசுவாசம் நமக்குள்ளே துவங்குகிறது. this faith begins in us based upon the promise that the Lord gave us. மூன்று வார்த்தை சொன்னேன். Three words I told you. Faith begins based on God's purpose, His power and His promises. இது மூன்று நீங்க மறந்துட கூடாது. You should not forget these three things. இதுதான் நமக்குள்ள விசுவாசத்தை தூண்டுகிறது. This is the one that triggers this faith in us. அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி தேவன் நமக்குள்ள விசுவாசத்தை துவக்குகிறார். The Lord begins his faith in us that he may fulfill his purpose in us. அவருடைய வல்லமையின்படி நம்மை விசுவாசிக்க பண்ணுகிறார். And he also makes us to believe based upon his power. அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படி நமக்குள்ள விசுவாசத்தை துவக்குகிறார். The Lord begins faith in us to fulfill his promise. அவர்தான்
விசுவாசத்தை துவக்குகிறவர். He is the author of our faith. நல்லா கவனிங்க, நான் ஏன் இதை சொல்லுகிறேன் ரொம்ப ரொம்ப கருத்தா நீங்க கவனிக்கணும். So you have to listen very carefully. Why do I say this? விசுவாசம் என்பது தேவனுடைய நோக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படி தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபை. So this faith is a grace that is given by God to fulfill God's purpose in our life. நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுறது கிடையாது. It is not fulfilling our own intentions, our own desires and our own purposes. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசத்தை வந்து தங்களுடைய சுய இச்சைகளை நிறைவேற்ற அவங்க பயன்படுத்த முயற்சி செய்றாங்க. Today many people try this faith to achieve and fulfill their selfish passions. நான் ஒரு பிளேன் வாங்கணும்னு விசுவாசிக்கிறேன். I believe in God for a jet. நான் ஒரு ஐபோன் வாங்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறேன். I believe in the Lord to buy an iPhone. நான் ஒரு கார் வாங்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறேன். I believe in God for a car. நான் வீடு வாங்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறேன். I believe in God for a house. இது தேவனுடைய திட்டமா இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. If this is a plan of God, there is no problem. ஆனால் இது நம்முடைய சுய இச்சையிலிருந்து வெளியே வருமானால் இதற்கு தேவன் நமக்குள்ள விசுவாசத்தை துவக்க மாட்டார். But if this comes out of a selfish passion, then the Lord will not begin faith for this. இன்னைக்கு நிறைய பேர் கண்ணால பார்க்கிறதெல்லாம் தங்க வாழ்க்கையில அனுபவிப்பதற்காக விசுவாசம் 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 என்று அலைமோதுகிறார்கள். Today people just whatever they see by their ears, they want to experience in their life. Therefore they call it as faith, faith and faith. அதனால இந்த விசுவாசத்தை எப்படி பண்ணிடுறாங்கன்னா தேவன் மேல ஒரு அட்டைப்பூச்சிய மாதிரி ஒட்டிட்டு எல்லாம் உறிஞ்சிரலாம் நினைக்கிறாங்க. So they consider, they try this faith to be like a leech that gets attracted to God and try to extract everything from him. அதான் நான் சொன்னேன், faith is not a parasite. நம்பிக்கை என்பது தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை என்பது நம்முடைய சுய லாபத்துக்காக தேவனிடத்திலிருந்து உறிஞ்சி கொள்ளுகிற ஒரு அட்டை மாதிரி கிடையாது. So this faith is not like a parasite to extract things from God. இது என்னன்னா தேவனுடைய நோக்கத்தின்படி, சித்தத்தின்படி, திட்டத்தின்படி அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் நம்ம தேவனண்டை சேர்றது தான் விசுவாசம். So faith is actually drawing near to God based upon his God's plan, God's purpose, promise and God's power. நல்லா கவனிங்க. Listen carefully. தேவன் நாம ஆசைப்படுறதெல்லாம் நிறைவேற்றணும்ன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் தேவன்ட்ட இல்ல. God doesn't have any responsibility or obligation to fulfill whatever that we ask for. ஆனால் அவர் ஒரு காரியத்தை வாக்கு பண்ணியிருப்பாரானால், but if he has promised something, அவர் அந்த திட்டத்தை வைத்திருப்பாரானால், if he has such a plan for us, அது அவருடைய சித்தமா இருக்குமானால், if that is God's purpose, நிச்சயமாவே சொல்லுவேன் அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை பலன் கொடுக்கும். I will tell you truly that faith will bring forth fruits. நமக்கு தெரியும் ஜெபம் பண்ணும்போது நமக்கு விசுவாசம் தேவை. We know very well that when we pray we need faith. நீங்க விசுவாசத்தோடு எதை கேட்பீர்களோ பெற்றுக்கொள்வீங்க. Whatever you ask in faith you will receive it. ஆனா இது நாணயத்தின் ஒரு பகுதி தான். But this is one side of a coin. நாணயத்தின் அடுத்த பகுதி என்ன தெரியுமா? You know what is the other side of the coin? நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அது தேவ சித்தத்தின்படி இருக்க வேண்டும். Whatever you believe that should be based upon God's purpose. அவருடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்டுக்கொள்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். And whatever we ask according to God's will we will receive it. இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய இச்சைகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றுக்கு விசுவாசம் விசுவாசம் எல்லாத்துக்கும் விசுவாசம் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கறேன். So today people say always faith 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 to receive whatever they desire and they lust after. ஏன் நீங்கள் விரும்பியும் வாஞ்சித்தும் பெறுகிறது இல்லை? யாக்கோபுல வாசிக்கிறோம். So why do we not get anything though we believe and get it? We read in James. Believe and pray. நம்ம ஜெபித்தோம் எதை நம்ம வேண்டிக் கொண்டு ஏன் பெற்றுக்கொள்கிறது இல்லை? So why are we not getting anything though we believe and pray? ஏனென்றால் உங்கள் சுய இச்சைகளை நிறைவேற்றும்படி நீங்க கேக்குறீங்க. Because you do it to fulfill your selfish plans. கொஞ்சம் யோசித்து பாருங்க. Just think about this. விசுவாசத்தினால எல்லாம் கூடும், விசுவாசத்தினால எல்லாம் கூடும்ன்ற நாணயத்தின் ஒரு பக்கத்தை மாத்திரம் நம்ம எடுத்து நம்ம இதை வச்சு ஒரு இறையியலை ஒரு நம்பிக்கையை நம்ம வந்து பில்ட் பண்றோம்னு வச்சுக்கிடுங்களேன். So just consider that we build a faith based upon one side of a coin where you say we get everything out of faith. All things are possible for those who believe. விசுவாசிக்கிறவனால் சொல்லுங்க எல்லாம் கூடும், அப்படிதானே போட்டிருக்கு? That is what it says. All things are possible for the one who believes. அது நாணயத்துல ஒரு பகுதி. That is one side of a coin. அப்ப இத மாத்திரம் நீங்க வச்சிட்டு நீங்க விசுவாசம் பேசுனீங்கன்னா, when you have this alone and you say and faith and always, ஒரு திருட போறவன் என்ன செய்வானா, இன்றைக்கு எனக்கு 100 சவரன் நகை திருட முடியும் என்று விசுவாசிக்கிறேன். What will a thief say? I believe that I can steal 100 sovereigns of jewels today. I believe that.
ஒழுக்கம் கெட்டவன் என்ன சொல்லுவானா, எனக்கு 3 மனைவி கிடைக்கும்னு விசுவாசிக்கிறேன். A immoral man would say, I believe that God, I will get 3 wives today. இதெல்லாம் விசுவாசம் கொண்டு வர முடியுமா? So can faith bring all these things? அப்ப விசுவாசம்ன்றது நம்ம இச்சைகளை நிறைவேற்றுறது கிடையாது. So therefore faith is not something fulfilling our own desires. நம்ம ஆசைகள்ல இருந்து எழும்பி வந்து நம்மள திருப்திப்படுத்துறது கிடையாது. It is not something that comes out of our lust and fulfills our passions. விசுவாசம் என்பது தேவன் ஏற்கனவே வெளிப்படுத்தி இருக்கிற அவருடைய சித்தம், அவருடைய நோக்கம், அவருடைய வாக்குத்தத்தங்கள், இதை நிறைவேற்றுவதற்கு தான் தேவன் நமக்குள்ள விசுவாசத்தை தர்றாரு. Faith is something the Lord begins within us to fulfill his plan, purpose and his promise. அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம விசுவாசிக்கணும். We believe the promise that the Lord has given us. ஆபிரகாம் விசுவாசித்தான். Abraham believed. எதை விசுவாசித்தான்? What did he believe? தான் சொந்த கற்பனைகள் இல்ல, Not his own commandments. தான் மனசுல வந்து ஆசைகள் எல்லாம் இல்ல, Not all the desires of his heart. தேவன் அவனுக்கு என்ன சொன்னாரோ வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று விசுவாசித்தான். Whatever the Lord told him, he believed the one who was promised is faithful. இன்னைக்கு நிறைய பேர் வழி மாறி வழி தப்பி போய் தங்களை பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கொள்றதுக்கு காரணம், இவங்க நினைச்சதுக்கெல்லாம் விசுவாசம், இவங்க ஆசைப்பட்டதுக்கெல்லாம் விசுவாசம், இவங்க விரும்புறதுக்கெல்லாம் இவங்க விசுவாசம். Today the reason why many people stray away from God and just depart from the way is because whatever they desire, whatever they lust after, they think that is as faith. முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருக்கிறதுன்னு அர்த்தம் என்னன்னா, என்னுடைய ஆசைகளை நான் நம்பல, என்னுடைய விருப்பங்களை நான் நம்பல, தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேல முழு இருதயத்தோடு நம்பிக்கையா இருக்கிறேன். What is trusting God with all your heart? It is not trusting God for your wishes, your desires and your lusts, but trusting God based upon his promise, his plans and his purpose. உங்களுக்கு தெரியும், பிசாசானவன் இயேசுவை ஒரு முறை சோதித்தது நமக்கு தெரியும். We know very well where Satan tried to tempt Jesus once. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? You know what did he say? தேவகுமாரனானால் தாழ குதியும். He said, if you are the son of God, you cast yourself down from this cliff. ஜம்ப் You jump இந்த from this உயரத்துல place. இருந்து ஜம்ப் பண்ணுங்க. You jump from this place. பைபிள்ல போட்டிருக்குல்ல, தேவ தூதர்கள் உங்களை தங்களுடைய கரங்களில் ஏந்தி கொள்வார்கள் போட்டிருக்குல்ல. It's written in the Bible that the angels will carry you from this place. ஆனால் இது சாத்தான் தூண்டினாலும் இயேசு அதற்கு அடிபணியவே இல்லை. But though Satan instigated him, he did not bow to that. ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன தெரியும்ல? Now what was the reply that the Lord gave? தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக. You shall not tempt the Lord your God. வசனம் கிடைச்சிட்டு நீ இஷ்டத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறது கிடையாதுப்பா. It's not that just because you have the word you can do whatever you want. இது தேவ சித்தமா? Is this the will of God? இது தேவ நோக்கமா? Is this the purpose of இது God? தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தமா? Is this a promise given by God? அதை நான் விசுவாசிக்கிறேன். That I believe it. நம்ம நினைக்கிறேன் விசுவாசத்தை துவக்குகிற இயேசுவே அநேக காரியங்களை அவர் எதிர்பார்க்கவும் இல்லை, அவர் நம்பவும் இல்லை. Even the Lord who begins his faith in us, he himself don't expect much things. He did not even do many things. அவர் விசுவாசத்தால் எல்லாமே செய்ய முடியும். He can do many things out of faith. ஆனால் அவர் செய்யல. But he did not do that. உதாரணமாக, For example, சிலுவையிலிருந்து இறங்கிவான்னு கூப்பிட்டாங்க. they called him to come from cross. வந்தாரா? Did he come down? வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? Do you think he won't come? He can't come. வருவார். He will. வர முடியும். He can come. வரல. But he did not. ஏன்? Why? அவருக்கு தெரியும். You know very well. இது தேவ சித்தம் அல்ல. This is not the will of God. இது தேவ சித்தம் அல்ல. This is not the will of God. பாருங்க, அங்க வந்து பேதுரு வந்து சொல்லுகிறார், இது உமக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த வழியில நீங்க போகாதீங்கன்னு சொன்னா அவனை பின்னாக போ சாத்தானேன்னு தான் சொன்னாரே தவிர அதை வரவேற்கல. Even when Peter said, Lord, you should not go through this path, you do not want this to happen to you, Jesus did not welcome that, rather he said, go behind Satan. உங்களுக்கு தெரியும், அந்த ராத்திரி வேளையில அவரை பிடிக்க வந்தபோது பேதுரு அந்த வேலைக்காரனை காதரை வெட்டி போட்டான். So even you know very well, when they came to arrest Jesus in the night time, Peter cut down the ear of a soldier. Servant மல்கஸ் அவனை வெட்டி போட்ட உடனே இயேசு சொல்றாரு, உன் பட்டயத்தை உரையில போடு. So Jesus said immediately, put your sword into its cover. ஏனென்றால் நான் இப்பொழுது வேண்டிக் கொண்டால் என் பிதாவானவர் 12 லேகியோன்களுக்கு அதிகமான தூதர்களை எனக்கு இப்ப கொண்டு வந்து விடுவிக்க முடியும். உனக்கு தெரியாதா? Because he said, even if I make a petition to the Lord, my Father is able to send down 12 legions of angels now and to deliver me. அப்போ ஆண்டவருக்கு தெரியும் என்னால எல்லாமே செய்ய முடியும். So God knows he can do anything. அவருக்கு இல்லாத விசுவாசமா நம்மகிட்ட இருக்கு. So do we have a faith that God doesn't have? விசுவாசத்தை துவக்குகிறவர். He is the one who is the author of the faith. ஆனா விசுவாசத்தை இன்டிஸ்கிரிமினேட்டா அவர் யூஸ் பண்ணல. எல்லாத்துக்கும் கண்டதுக்கெல்லாம் அவருக்கு நினைச்சதுக்கெல்லாம் அவர் தப்பிக்கிறதுக்கெல்லாம் அவர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கெல்லாம் அவர் விசுவாசத்தை யூஸ் பண்ணல. He did not use that faith indiscriminately for everything, whatever, to solve every problem that he had. அவருக்கு தெரியும்
He know very இந்த well. பாத்திரம் நீங்க கூடுமானா நீங்கட்டும், So if this vessel ought to be, if this cup ought to be departed from me, let it be removed from me. ஆனால் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். But not my will, but your will be அப்ப done. நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும், But you have to understand, விசுவாசத்தை நம்முடைய சுய பிரயோஜனத்துக்காக, சுய ஆசைகளுக்காக, சுய சித்தங்களுக்காக நிறைவேற்றுவது முழுவதுமாக முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்புவதல்ல. so trusting God with all your heart is not fulfilling our desires or not trusting God for fulfilling our own desires, our own selfish passions. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வசனங்கள் அப்புறமா வாசித்து பாருங்க. So you read later Acts chapter 8 verses 9 to 13. பிலிப்பு என்பவன் சமாரியா பட்டணத்துல போய் ஊழியம் செய்கிறார். So here Philip was ministering in the Samaria. பல அற்புதங்கள் அடையாளங்களை தேவன் அவர் மூலமாய் நிறைவேற்றினார். The Lord was accomplishing many miracles through him. அநேகர் அவனை ஏற்றுக்கொண்டு அவனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றாங்க. Many people saw it, they accepted God and they were baptized. அப்பொழுது அந்த ஊர்ல வந்து சீமோன் அப்படின்ற ஒரு மாயவித்தைக்காரன் ஒருவன் இருந்தான். So there was a man named Simon who was practicing sorcery in the city. அவன் அந்த ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்த ஜனங்கள் மத்தியில பெரியவனாக கணிக்கப்பட்டான். So he was astonishing the people and he claimed he was someone great among the people. எத்தனையோ காலமாய் மாயவித்தைகளை பண்ணினதுனால அவனை ரொம்ப மதித்து வந்தார்கள் ஜனங்கள். And people also honored him and they respected him because he was doing this sorcery for many days. பிலிப்புவினுடைய பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் விசுவாசிச்ச உடனே But when இந்த சீமோன் என்ன செய்தான்னா அவனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கிட்டான். But when he saw many people believed Philip and they were baptized, this Simon also believed and baptized. அவன் என்ன பார்த்தான் தெரியுமா? Now what did he see? என்னடா நம்ம மாயமா வித்தை பண்றோம், See, we do all kinds of sorcery and magic. இது வந்து மேஜிக், இது வந்து மேக் பிலீவ், இது உண்மை கிடையாது, மாயமான வித்தை. So this is something magic. இது வந்து பெரிய அதிசயம் கிடையாது, அதுல ஒரு மாயம். So this is not a wonder or miracle, but it is a magic or sorcery. ஆனால் இந்த பிலிப்பு இருக்கிறார், இவர் உண்மையாகவே அற்புதங்களை செய்யறாரு. But this Philip is doing miracles truly. அப்ப நம்மள விட இவர்ட்ட பவர் ஜாஸ்தியா இருக்கு. So he has got more power than me. நம்ம டூப்ளிகேட்டா இவர் ஒரிஜினலா இருக்காரு. So I am duplicate but he is original. உடனே விசுவாசிச்சா ஞானஸ்நானம் எடுத்துட்டான். Immediately he believed and was baptized. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் கிளம்பி வர்றாங்க. So after some time apostles came there. சமாரியாவுக்கு வந்து அவங்க எல்லார் தலைமையில கை வைத்தா எல்லாரும் அபிஷேகம் பெற்றுக்கொள்றாங்க. So when they came to Samaria and when they lay hands on all the people, they were filled with the Holy Spirit. இத பார்த்த உடனே இவனுக்கு இப்போ என்ன தோடுதுன்னா, So when he saw this, what did he think? பழைய பிசினஸ் நம்ம விட்டுட்டோம். We have given up our old business. முன்னால வாழ்க்கையே மேஜிக் பண்ணி சம்பாரிச்சோம். Earlier we were doing all the magic and we were earning for our income. ஜனங்கள் எல்லாம் பிரமித்துட்டு இருந்தாங்க. All the people were astonished at our magic. இப்போ மேஜிக்கை விட்டுட்டோம். But now we have given up this magic. இப்போ இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுனா, இந்த வரம் நம்ம யார் மேலலாம் கை வைக்கிறோமோ அவங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கிற வரம் கிடைச்சிட்டா நம்ம திருப்பி பிசினஸை வேற லெவல்ல தொடரலாம். So if we get this power and gift where when I lay hands on people, if they receive this Holy Spirit, I can start again another business. இப்போ பழைய பிசினஸ் மேஜிக் பிசினஸ், இப்போ புது பிசினஸ் வந்து வரம் பிசினஸ். So our old business was magic business, now the new business is giving this power to other people. பணத்தை கொண்டு வந்து பேதுருட்ட கொடுத்தான். So he brought the money and gave it to Peter. பேதுரு என்ன சொன்னா? What did Peter say? பணம் உன்னோடு ஒளிய கடவுள். Your money perish with you. உன் துர்குணத்திலிருந்து விலகு. You come out of your நீ wickedness. கசப்பான பிச்சினால் அடிபட்டிருக்கிறாய். And you are poisoned by bitterness and bound by iniquity. அதை ஏற்றுக்கொள்ளல அவர். He did not accept it. இன்னைக்கு நிறைய பேர் வந்து அற்புதங்களையே ஒரு மேஜிக் மாதிரி பண்ணி காட்டுறாங்க. Today many people do this miracles as magics. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe this? இப்ப நடக்கும் பாருங்க. Now this will happen. இப்ப நடந்துருச்சா? So did it happen? உடனே அதுக்கு ஒரு கேமரா எடுப்பா, அந்த போஸ் கொடுப்பா. So immediately they will take the camera and take a pose. இத பாருங்க பாருங்க பாருங்க, நான் செஞ்சிட்டேன் பாருங்க. Look here, I have done this. இன்னைக்கு நிறைய அற்புத அடையாளங்கள் மேஜிக் ஷோ மாதிரி இருக்கு. Today most miracles and wonders have become like magic show. இதோட விளைவு என்ன? What is the outcome? தேவனை விசுவாசிக்கிறதை காட்டிலும் Rather than believing God, இவங்க யார் மூலமாய் அற்புதம் நடந்ததோ அவர்கள் மேல் கண் பதியவதற்கு இதை பயன்படுத்திக் கொள்றாங்க. they use that to draw attention on the whom who have done this miracle. இன்னார் ஜெபித்தபோது, When this person prayed, இதுக்கு இல்ல விசுவாசம். we don't want faith for this. விசுவாசம் எதுக்கு? We need faith for what? அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு, To fulfill his purpose, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு. to fulfill his things. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அவருடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு To வருவதற்கு, bring glory to God. அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு. To fulfill the promise that the Lord has given us. அப்போ நம்ம விசுவாசம், தேவன் மேல் நம்பிக்கை அப்படின்றது முழு இருதயத்தோடு நான் கர்த்தரில் நம்பிக்கையா இருக்கிறேன் அப்படின்னா அதுல வந்து மறைமுகமான எந்த ஒரு திட்டமும் அதுல கிடையாது. So when you say you trust God with all your heart, there is no any kind of hidden agenda in that. அதாவது எனக்கு என்ன பேர் கிடைக்கும், எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், எனக்கு என்ன வருமானம் கிடைக்கும், அதுக்கு பயன்படுத்துறது நம்பிக்கை இல்ல. So this faith is not something that you use to get your own name, your fame and your profit and income. அப்படி கிடையாது. Not that way. அது என்னன்னு சொன்னா, ஆண்டவரே
என்னுடைய மனதுக்கு ஏற்றபடி அல்ல, முழு இருதயத்தோடும் உண்மையில நம்பிக்கையா இருக்கேன். Lord, not according to my heart, but I trust you with all my heart. உம்முடைய சித்தம் நிறைவேறதுக்கு எனக்குள்ள விசுவாசத்தை பெருக பண்ணும். Lord, increase this faith in me to fulfill your purpose. உம்முடைய நோக்கங்கள் நிறைவேற எனக்குள்ள விசுவாசம் அதிகரிக்கட்டும். Lord, let this faith increase in me to fulfill your will. உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்கு நேரா என்னை கிட்ட இழுக்கிறதுக்கு விசுவாசம் பெருகட்டும். Lord, this faith increase in me that it may draw me near to your promises. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the அப்ப Lord. முதலாவது விசுவாசம்ன்றது என்ன? முழு உள்ளத்தோட கர்த்தரை விசுவாசிக்கிறதுனா என்ன? So what do you mean by trusting God with all your heart? சுய லாபத்திற்காக நான் நம்பிக்கை தேவன் மேல வைக்கல. I don't have a parasitical trust on God. இம்மைக்காக மாத்திரம் நாம் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்போமானால் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். If you trust God for the present things, we would be much pathetic. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இரண்டாவது, Second, உண்மையாக முழு இருதயத்தோடு கர்த்தரை விசுவாசிக்கிறதுனா அர்த்தம் என்ன? what do you mean by trusting God with all your heart? இரண்டாவது, எது தேவனை முழு இருதயத்தோடு நம்பாத நம்பிக்கைனா முழுமையற்ற ஒரு நம்பிக்கை. So what is trusting God without your whole heart? It is partial trust. இன்னொரு சொன்னா பகுதி நம்பிக்கை. So it is partial trust. யாக்கோபின் நிருபம் 1 அதிகாரம் 5 முதல் 8 வாசிங்க. James chapter 1 verses 5 to 8. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இரு மனம் உள்ளவன் அவன் வழிகளிலெல்லாம் நிலையற்றிருக்கிறான். If any of you lacks wisdom, let him ask of God, who gives to all liberally and without reproach, and it will be given to him. But let him ask in faith with no doubting, for he who doubts is like a wave of the sea driven and tossed by the wind. For let not that man suppose that he will receive anything from the Lord. He is a double-minded man, unstable in all his ways. முழு இருதயத்தோடு கர்த்தர்ல நம்பிக்கையா இருந்தா அர்த்தம் என்ன தெரியுமா? What do you mean by trust God with all your heart? பங்கு போடாத நம்பிக்கை. A trust which is not partial or partitioned. பங்கு போடாத நம்பிக்கை. A trust which is not partial. ஆண்டவரே, கொஞ்சம் நான் என் மேல நம்பிக்கிறேன், கொஞ்சம் நீங்க உண்மையில நம்பிக்கை வச்சுக்கிறேன். Lord, I have little faith on myself and little faith on you. கொஞ்சம் என்னுடைய சொந்தக்காரங்களை நம்புறேன், கொஞ்சம் உங்களை நம்புறேன். Lord, I have partial faith on my relatives and partial faith on you. கொஞ்சம் நான் மனுஷனை நம்புறேன், கொஞ்சம் தேவனை நம்புறேன். Lord, I partially believe you, I partially believe men. கொஞ்சம் பிரயாசத்தை நம்புறேன், கொஞ்சம் தேவனை நம்புறேன். I partially believe my efforts and partially believe God. அப்படி கிடையாது. Not that way. ஆண்டவர் சொல்ல, என்ன நம்புறேன்னா முழு இருதயத்தோடு நம்பிடு. God says, if you trust me with all your heart. என்னால எல்லாம் கூடும் நம்பு. You believe that everything is possible by me. என்னால எல்லாம் ஆகும் என்று நம்பு. Trust that everything is possible by me. மனுஷனால் கூடாததும் தேவனால் கூடும் என்று உண்மையா நம்புப்பா. And believe that if there anything that is impossible by man is also possible by God. இன்னொரு விதமா சொன்னா, in other words, நீ நம்பிக்கை வைக்கும்போது இரு மனம் உள்ளவனாய் நம்பாதே. So if you believe or trust, don't be double minded. முழு இருதயத்தோடு நம்பு. Trust with all your heart. தேவன் நம்பிக்கையில மாத்திரம் யாருக்கும் பங்கு கொடுக்க தேவன் விருப்பறது இல்ல. The Lord doesn't want to share any space in trust with anyone. ரெண்டு எண்ணங்களால் எவ்வளவு காலம் குந்தி நடப்பீங்க? How long you will hop between two opinions? கர்த்தரே தேவனானா அவரை நம்புங்க. If God is the Lord, then trust him. பாகால் தேவன்னா பாகாலை நம்புங்க. If Baal is God, then trust Baal. நீங்க முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்புறன்னு சொல்றது பங்கு போடாம முழுவதுமா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது. So when you trust God with all your heart, it means that you have to trust God with everything, not partially or with partially. இரு மனதுக்கு இடம் கொடுக்கிறதே இல்ல. Don't give room for double mindedness. இன்னொரு வார்த்தை எழுதி இருக்கு. There's one more word written. எந்த விதத்திலும் சந்தேகப்படாம நம்புறது. And also believing with no doubting. அதாவது not double minded, not doubting. ரெண்டுமே இருக்க கூடாது. You should not have both the things. சந்தேகம்ன்றது என்னன்னா, what is doubting? முன்னாலயும் போகாது பின்னாலயும் போகாது. You will not go either front or back. அனல் இருக்காது குளிர் இருக்காது. It will not be either cold nor hot. கொஞ்சம் நம்பும் நிறைய சந்தேகப்படும். So it will believe little, it will have more doubts. அல்லது கொஞ்சம் நம்பும் கொஞ்சம் சந்தேகப்படும். And it will have a little faith and little doubt. அப்படி கிடையாது. Not that way. ஆண்டவரே, நான் முழு இருதயத்தோடு சந்தேகமே படாம ரெண்டு மனமா இல்லாம உம்மையே நம்புகிறேன். Lord, I trust completely with all my heart, without any doubt and without any double mindedness. ஆண்டவர் எப்பொழுதுமே பாருங்க நம்மட்ட எதை எதிர்பார்த்தாலும் கொஞ்சத்தெல்லாம் இல்ல,
கொடுத்தா முழுசா கொடுத்துரு. So whatever the Lord expects from us, it is not little, but He expects always the whole. உன் தேவனில் அன்பு கூற நினைச்சிட்டியாப்பா? If you want to love the Lord, நீ முழு இருதயத்தோட அன்பு கூறு. love the Lord with our whole heart. உன் தேவனை சேவிக்கணும்னு நினைச்சியா? If you want to serve God, முழு பலத்தோட நீ சேவி. serve God with all your strength. நீ தேவனை ஆராதிக்க விரும்புகிறாயா? If you want to worship God, உன் முழு பலத்தோட அவரிலே நீ ஆராதனை செய். worship the Lord with all your strength. ஹalleluya. Hallelujah. நீ கர்த்தருக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டியா? If you want to offer to God, அரை மனசா கட்டாயத்துல எல்லாம் கொடுக்காத. don't give half-minded or with a compulsion, மனப்பூர்வமா கொடு. but willingly. முழு உள்ளத்தோட கொடுக்கறியா? நான் ஏற்றுக்கொள்றேன். If you give wholeheartedly, I will accept இந்த it. அரை மனசு, முக்கா மனசு, கால் மனசு இதெல்லாம் எனக்கு வேணாம். I don't want a half heart or partial heart and any of these things. நம்புறியா? முழுசா நம்பிரு. If you trust completely. நம்ப மாட்டேனே அந்த பக்கம் போயிடு. If you don't trust, just don't trust at all. நான் சொல்லுவேன், இந்த நடு மையமா இருக்க கூடாது. Don't be neutral. ஏசு சொன்னாரு, Jesus said, என்ன நீ பின்பற்றணுமாப்பா? if you want to follow me, சிலுவை எடுத்துக்கோ, you carry my cross, உன்னையே வெறுத்துரு, you hate yourself, அப்ப என்ன பின்பற்றி வா. then you follow me. என்னை பின்பற்றி வா. Then you follow me. என்னை விட கொஞ்சம் பேரை நேசிக்கிறேன், அவங்கள நேசிக்கிறேன், இவங்கள நேசிக்கிறேன், இதெல்லாம் வேண்டாம். I don't want you saying that I love these people, I love a little crowd, all these things I don't want. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். I don't know all those எல்லாத்தையும் விட்டு வா. You just give up everything and come. பேதுருவும் இயேசுவை பின்பற்றும் போது அவன் வலை, படகு, மீன் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். Even when Peter followed Jesus, he left behind all his net, his boat, his fishes and everything and went behind Jesus. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தரை நம்புறாங்க. Today many people believe ஆனா God, ஒரு பேக்கப் பிளான் வச்சிட்டே இருப்பாங்க. but they have a backup plan. இந்த வண்டியில வந்து ஸ்பேர் டயர் ஒன்னு இருக்கும் பாத்தீங்களா? So you have the spare tire in a vehicle. எங்கயாவது பஞ்சர் ஆச்சுனா ஒன்னு எடுத்து மாட்டிக்கலாம். So if there's a flat tire, you can change it. அதே மாதிரி தான் நிறைய பேர் ஆண்டவரை நம்புறதுல கூட ஒரு ஸ்பேர் டயர் மாதிரி வச்சிருப்பாங்க. Similarly, also people in the trusting God, they have a spare tire. ஒருவேளை ஆண்டவர் செய்யாம போயிட்டா என்ன பண்ண? If in case God doesn't do this, what to do? இத எடுத்து மாட்டிக்கலாம். Let us change this. கர்த்தர் சொல்றாரு, இல்ல, The Lord says no. முழு இருதயத்தோட கர்த்தரை நம்பு. You trust God with all your heart. முழு இருதயத்தோட கர்த்தரை நம்பு. You trust God with your whole heart. சந்தேகப்படாமல் கர்த்தரை நம்பு. You trust God without doubting Him. அப்ப கர்த்தர் என்ன செய்வார்னா, அது உன்னுடைய வழிகளை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். Then that will prosper all your ways. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. சில வேளையில வந்து தாமதங்கள் வந்து நம்மள வந்து நம்பிக்கையை வந்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பாதி அந்த பக்கம் திரும்ப வைக்கும். Sometimes delays will actually divert our paths. சில வேளை சில பயங்கள் இருக்கு பாருங்க, அது நம்மள வந்து கொஞ்சம் தேவனுடைய நம்பிக்கையிலிருந்து விலகு பண்ணும். Sometimes fears also make us to divert away from the faith of God. கர்த்தர் சொல்றாரு, But the Lord says, முழு இருதயத்தோட நீ நம்பிடுப்பா. trust me with all your heart. முழு இருதயத்தோட நீ நம்பு. You trust me with all your heart. கர்த்தரை முழு இருதயத்தோட நம்பாம இருக்கிறதுனா என்ன? So what do you mean by trusting God without your whole heart? அப்படினா அர்த்தம் என்னன்னா, முதலாவது நான் சொன்னேன், First I told you, நாம வந்து சுய லாபத்திற்காக, நாம சுய பிரயோஜனத்துக்காக, சுய நன்மைகளுக்காக தேவனை நம்புறது. So it is trusting God in a parasitical way to fulfill our own lust or fulfill our own desires for our own goodness. முழு இருதயத்தோட கர்த்தரை நம்பாம இருக்கிறதுனா என்னன்னா, What do you mean by trusting God without your whole heart? அரைகுறையாக, அவிசுவாசத்தோடு அல்லது சந்தேகத்தோடு இருமனமா கர்த்தரை நம்புறது. So it is a partial trust where you trust God with doubting, half-minded and double-mindedness. மூன்றாவது, Third, எது தேவனை முழுவதுமா நம்பாம இருக்கிற அனுபவம்னா என்ன? so what is the experience that you trust God without your whole heart? எழுதி கொள்ளுங்க, செயல் அற்ற விசுவாசம், Passive faith, செயலற்ற நம்பிக்கை. passive trust. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. விசுவாசம் அப்படின்னா உடனே நீங்க விளங்கிக் கொள்ளணும், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. So when you say faith, you have to understand faith without works is dead. ஒருவனுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது என்றால் அவன் என்ன செய்வானா, செயல்படுவான். If there is a faith in a person, then he will work. நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்துல விசுவாச வீரர்களின் பட்டியலை நீங்க படிக்கலாம். So in Hebrews chapter 11, you can read about the list of heroes of faith. நீங்கள் 4ஆம் வசனம் வாசிப்பீர்களானால், Verse 4 says, வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். By faith Abel offered to God a more excellent sacrifice than Cain. அவன் என்ன செய்தான்? What did he do? பலியை செலுத்தினான். He offered an excellent sacrifice. சரி, நீங்க 7ஆம் வசனம் வாங்க. Come to verse 7. 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Chapter 11 and verse 7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி பேழையை உண்டு பண்ணினான். By faith Noah, being divinely warned of things not yet seen, moved with godly fear, prepared an ark. 8ஆம் வசனம் பாருங்க. Verse 8. விசுவாசத்தினாலே
ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். By faith Abraham obeyed when he was called to go out to the place which he would receive as an inheritance, and he went out not knowing where he was going. 10ஆம் வசனம் பாருங்க. Verse 10. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். For he looked or waited for a city which had foundation, whose builder and maker is God. நீங்க பாருங்க, நீங்க தொடர்ந்து 14ஆம் வசனம் பாருங்க. Verse 14. இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். For they that say such things declare plainly that they seek a country. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 17ஆம் வசனம் பாருங்க. Verse 17. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். By faith Abraham, when he was tested, offered up Isaac. நீங்கள் 20ஆம் வசனம் பாருங்க. Verse 20. ஈசாக்கு விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். By faith Isaac blessed Jacob and Esau concerning things to come. 21ஆம் வசனத்தின் கடைசி பகுதி பாருங்க. Verse 20, the last part. இந்த யாக்கோபு சாய்ந்து தொழுது கொண்டான். And this Jacob worshipped leaning upon the top of his staff. 22ஆம் வசனம் பாருங்க. Verse 22. விசுவாசத்தினாலே யோசேப்பை பற்றி வாசிக்கிறோம். அது முடிகிறது, தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். And we read about Joseph where it ends saying he gave commandment concerning his bones. 24ஆம் வசனம் பாருங்க. Verse 24. மோசேயை பற்றி பார்க்கிறோம். We read about Moses. அவன் பெரியவனான போது பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். When he was come to years, refused to be called the son of Pharaoh's daughter. அதுக்கப்புறமா 25ஆம் வசனத்துல Verse 25. அவன் தேவ ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். He chose rather to suffer affliction with the people of God. 26ஆம் வசனம் பாருங்க. Verse 26. அவன் இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்தான். And for he had respect unto the recompense of the reward. 27ஆம் வசனம் பாருங்க. Verse 27. ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். He forsook Egypt, not fearing the wrath of the king. நீங்க 28ஆம் வசனம் பாருங்க. Verse 28. அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசலாகிய நியமனத்தையும் ஆசரித்தான். And through faith he kept the Passover and the sprinkling of blood. நீங்க 31ஆம் வசனம் பாருங்க. Verse 31. ராகாபை குறித்து வாசிக்கிறோம். We read about Rahab. விசுவாசத்தினால் ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டாள், கீழ்ப்படியாதவர்களோட மோசம் போகாதிருந்தாள். By faith the harlot Rahab perished not with them that believed not, when she had received the spice with peace. அப்படியே பெரிய பட்டியல் போயிட்டே இருக்கு. So the list actually continues. இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா, in all these things, யாரெல்லாம் விசுவாசத்தினாலே யாருக்கு முன்னாலும் எழுதப்பட்டதோ அவங்க எல்லாருமே அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள வந்தபோது அதோடு சேர்ந்து ஒரு கிரியை வெளிப்பட்டது. Wherever it was prefixed as by faith, here you can see that a work is being added along with the faith that they had. விசுவாசம் சும்மா பேச்சுல கிடையாது. So faith is not only in words. சும்மா வாயில சும்மா சவடால் விடுவாங்க, சும்மா வாயில விசுவாசிக்கிறேன்னு சொல்றது இல்ல. Just not by saying words alone that I believe that I believe. அந்த விசுவாசம் முழு இருதயத்தோடு இருக்கு அப்படின்னா அதுல ஒரு ஈடுபாடு, அதுல ஒரு வெளிப்பாடு இருக்கும். So if that faith is with the whole heart, then there will be an interest and involvement that will be in that. பாருங்க, சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா சில சொந்தங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கல்யாணத்துக்கு நான் நிறைய செய்றேன், நான் செய்யாம போயிருவானா, நான் மாமாவாச்சே அப்படின்னுவாங்க. So here even in marriages in our families we can see where people would say, so I am the close relative, I am a nephew, will I not do this for this marriage? அங்கிள் நான் செய்ய மாட்டேனா, so I am the uncle, I will do all these things. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாயோட சரி, but many people will stop with the words alone. வாயோட சரி, just they will stop with the mouth. எதுலயும் இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. they will not involve in anything. நீங்க நம்புறீங்களா அவங்கள முழு இதயத்தோட நேசிக்கறாங்கன்னு? so do you believe that they love with all your heart? இல்ல no, not at all. முழு இதயத்தோட நேசிக்கிறவங்க யார் தெரியுமா? who is the one who love with the whole heart? அவங்க கிரியையில காட்டுவாங்க. they will show that in their works. அவங்க உதவி செய்வாங்க. they will help us. தங்களை ஈடுபடுத்திக் கொள்வாங்க. they will involve themselves in this. என்னென்ன காரியங்கள்ல அவங்க தங்களுடைய தலையீடு இருக்குமோ அது எல்லாத்துலயும் தலையீட கொடுப்பாங்க. so wherever they can intervene and show the involvement, they will try to show the involvement in everything. நீ முழு இருதயத்தோடு உன் தேவனிடத்திலே நம்பிக்கையா இரு அப்படினா அர்த்தம் என்ன? so when you say trust the Lord with all your heart, what does it mean? கர்த்தர் பார்க்கறார் நீ என்ன கிரியை செய்றப்பா. the Lord is looking what kind of works are you doing. முழு இருதயத்தோடு ஒன்றை நீ செய்றனா இருதயம் நிறைஞ்சிருச்சுனா வாய் பேசிரும். so when you say that you do with all your heart, out of fullness of heart your mouth speaks. இருதயம் நிறைஞ்சிருச்சுனா அது கிரியையில காண்பிக்கும். so if your heart is full, then that will be shown in your works. இருதயம் காலியா இருந்தா கையும் காலியா. if your heart is empty, then your hand will be empty. நீ விசுவாசிப்பாயானால்
நீ கிரியை செய்வாய். If you believe and have faith, then you will work. ஆபிரகாம் விசுவாசித்தான். Abraham believed. ஆனா தான் நாட்டுல உட்கார்ந்து இல்ல. Therefore he did not sit in his nation. கர்த்தர் என்ன சொன்னாரோ கீழ்ப்படியறதுக்கு உடனே தன்னை அர்ப்பணித்தான். He committed himself to obey God whatever God commanded him. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசம் வாயில மட்டும் தான் இருக்கு. Today many people have this faith only in their mouth. விசுவாசம்ன்றது ஏதோ ஒரு பட்டத்துல வச்சிருக்காங்க. They just have this faith only in some titles. ஆனா உண்மையாக ரியாலிட்டில பார்த்தீங்கன்னா விசுவாசம் கிடையாது. But in reality they don't have this faith. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 42-43 பாருங்க. John chapter 12 verses 42 and 43. ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசமாய் இருந்தார்கள். Nevertheless even among the rulers many believed in him. அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாது இருந்தார்கள். But because of the Pharisees they did not confess him lest they should be put out of the synagogue. அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். For they loved the praise of men more than the praise of God. என்ன பிரச்சனை கவனிச்சிட்டீங்களா இங்க? So did you find what is the problem here? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? What is their problem? அவங்களுக்கு தேவனும் வேணும் பரிசேயனும் வேணும். They want God and they want Pharisees as well. தேவனும் வேணும் சமுதாயத்தில் அந்தஸ்தும் வேணும். They want God and they want a standard in the society. நம்ம தேவனை முழுசா விசுவாசிச்சிட்டு கடைசில சமுதாயத்துல தள்ளி விட்டாங்கன்னா என்ன போறது? என்ன பண்றது? So what to do if we trust God wholeheartedly and if people actually despise us from the society? அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டாலும் வாயை திறந்து அறிக்கை பண்ணவே இல்லையா. So though they believe they say they believe, they never confessed it their mouth. அது விளைவு என்ன? What is the outcome? ஆண்டவர் பேச போனாலும் இயேசு வந்தால் அவர்ட்ட பேசற போய் உட்கார்ந்துருவாங்க. So even if it was Jesus who was speaking, they used to go and sit to hear him. முடிச்ச உடனே பரிசேயர்களுடைய உபதேசத்துக்கு போய் ஜெபாலயத்துல உட்கார்ந்துருவாங்க. And after that they will again go to the synagogues to listen to Pharisees preaching. அவங்க வாழ்க்கையில விசுவாசம் உண்மையான பலனே கொடுக்காது. This faith did not bring any fruit in their life. இதுதான் நான் சொல்லுவேன், முழு இருதயத்தோடு விசுவாசிக்காத நம்பாத ஒரு வாழ்க்கை. So this is a life without trusting God with all your heart. முழு இருதயத்தோட கர்த்தரை நம்புறேன்னு நான் சொல்லுவேன். If I say I trust God with all my heart, அதை என்னுடைய வெளியரங்கமான கிரியைகளால் நான் வெளிப்படுத்துகிறேன். that I will reflect and show out of my works. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. அப்போஸ்தலர் நடபடிகள் 18:8 பாருங்க. Acts chapter 18 and verse 8. ஜெபாலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன்னுடைய வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் ஆனான். Then Crispus, the ruler of the synagogue, believed on the Lord with all his household. கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றார்கள். And many of the Corinthians hearing believed and were baptized. அப்போ விசுவாசிச்சாங்க. They believed. விசுவாசம் சொல்லிட்டு வாயில பேசிட்டு உட்காரல. They just not stop just saying a belief and a faith alone in their mouths. விசுவாசிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஞான ஸ்நானம் பெற்றாங்க. They believed and then they were baptized. இன்னைக்கு சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஒருவர், is there someone listening to this voice? நீங்க ஆண்டவரை ரொம்ப வருஷமா விசுவாசிக்கலாம். You might be believing and trusting God for many years. நான் பைபிள் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர். I believe in the Bible, pastor. நான் இயேசு விசுவாசிக்கிறேன் பாஸ்டர். I have faith and believe Jesus. நான் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறேன் பாஸ்டர். I believe the gospel, pastor. நான் சத்தியத்தை விசுவாசிக்கிறேன் பாஸ்டர். I believe the truth, pastor. நீங்க வாயிலே சொல்லி கொண்டிருக்கிறது முழு இருதயத்தோட விசுவாசிக்கிறது கிடையாது. If you just speak through words alone, it is not trusting God with all your heart. மனசுக்குள்ள வெச்சிட்டு இருக்கிறது முழு இருதயத்தோட விசுவாசிக்கிறது இல்ல. So having that in your heart doesn't mean that you trust God with all your heart. உண்மையா முழு இருதயத்தோட நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படினா, if you trust God with all your heart, நீங்க கிரியையில காட்றீங்க. you show it through your works. நீங்க கிரியையில காட்ட நீங்க விருப்பம் இல்லனா உங்க இருதயம் விசுவாசத்துல நிறையலன்னு அர்த்தம். If you don't have desire to show it through your works, then it means that your heart is not filled with that faith. அது சும்மா ஒரு மேலோட்டமான ஒரு மூடுதர மாதிரி தான் இருக்கு. It is just like an outer covering alone. ஆமென். நீங்க உண்மையா விசுவாசிப்பீங்களா? If you truly believe. கிறிஸ்து விசுவாசித்தான். Crispus believed. அவன் கொரிந்தில உள்ள அநேகர் விசுவாசிச்சாங்க. And many also in the Corinthians believed. உடனே ஞானஸ்நானம் பெற்றாங்க. They were immediately baptized. பேதுரு பிரசங்கம் பண்ணின போது 3000 பேர் வந்தாங்க. When Peter preached, there were 3000 people who came. நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? What should we do to be saved? ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். You have to believe the Lord and Savior. பாவங்கள் கழுவப்படணும். And you have to be cleansed out of your sins. ஞானஸ்நானம் பெற வேண்டும். And you should be baptized. அவ்வளவுதான், அத்தனை பேர் இறங்கிட்டாங்க. And immediately they were all baptized. ஆமா, நாங்க விசுவாசிக்கிறோம், ஞானஸ்நானம் பெறறோம். Yes, we all believe and we will be baptized. பாருங்க, நம்ம அறிவு இருமாப்பை உருவாக்கும். So this our wisdom or knowledge will bring a contentment. ஆனால் அந்த அறிவு எங்க திரும்பணும்னு கேட்டிங்கனா அறிக்கையில மாத்திரம் இல்ல, நம்முடைய அனுபவமாக மாறணும். But this knowledge should not stop only with the confession, but it should become our experience. நம்முடைய அனுபவமா மாறணும். It should become our experience. முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன்னா, when you say that you trust God with all your heart, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிகிறேன். Lord, I believe and obey your word. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன் சொல்றதுல பிரயோஜனம் இல்ல. There is no use in saying that I believe the promises of God. இயேசு சொன்னாரு,
என்னுடைய வசனத்தை ஒருவன் கேட்கிறான், A person who hears my word அவனுடைய இருதயத்தில் அதை பத்திரப்படுத்திக் கொள்றான். and he keeps that in his heart. அது மாத்திரம் இல்ல, Not only that, நான் சொன்ன வசனங்களின்படி அவன் செய்கிறான். and he does according to the word I say. அவன் தான் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை கட்டின புத்தி உள்ள ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கு. He will be the wise man who built his house upon the rock. அன்பானவர்களே, My dear ones, நீங்க விசுவாசத்துல வல்லவர்களா மாறணுமா? if you have to become great in faith, விசுவாசத்தை சும்மா பேச்சுல நிறுத்திடாதீங்க. don't stop faith only with your words. அந்த விசுவாசத்தை உங்களோட நடைமுறைக்கு கொண்டு வாங்க. You have to bring it in your reality and your ஆபிரகாம் actions. விசுவாசிச்சான், Abraham believed ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். and he obeyed God. ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், என் மகனை மரித்தோர்ல இருந்து எழுப்ப நீர் வல்லவர்னு விசுவாசிக்கிறேன்னு சொல்லி வீட்ல இருந்துட்டே பிரேயர் பண்ணல. He did not sit at home and pray, Lord, saying, Lord, I believe that you are able to bring my son again back to life. எடுத்து செய்தான். He took it and did it. யார்கிட்டயும் கேட்காம அவன் பாட்டு கொண்டு போய் நான் பிள்ளைய. He never asked anybody. He just took his son. அவன் கடைசி வரைக்கும் கர்த்தர் அவனை தடுக்கிற வரைக்கும் அவன் கர்த்தரை கீழ்ப்படியணும்ன்றதுல அவன் முழு இருதயத்தோடு அவன் அர்ப்பணிப்போடு இருந்தான். Until the Lord stopped him, he was so much fully concerned, so fully committed to obey God. அவன் காண்கிறானோ காணலையோ, வருதோ வரலையோ, விசுவாசம்ன்றது நான் செயல்பட ஆரம்பிக்கிறேன். So whether I see it or not, whether I receive it or not, but when I have faith, then I will show it in my actions. பாருங்க, ஒரு செய்தியை கேட்டு உற்சாகப்படுத்தி கை தட்டி அபிஷேகத்தில் நிறையிறது ரொம்ப ஈஸி. So it is always easy to listen to a sermon being encouraged and you just clap and fill with that excitement. ஆனா கேட்ட வசனத்தை செய்யறதுக்கு பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். But it's really difficult to do according to the word that you heard. முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருன்றதுக்கு அதுக்காக அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. So that is why this word is used, trust God with all your heart. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து அப்படின்னு சொல்லி முடிக்கல. It did not stop just trust in the Lord. அது சொல்லுது முழு இருதயத்தோடு. It says trust in the Lord with all your heart. இருதயத்தோடுனா என்ன? What does it mean by full heart? நீ எதை நம்புறியோ அதை நீ செய்யப்பா. Whatever you believe, you do it. எதை நீ விசுவாசிக்கிறையோ அதை செயல்படுத்து. Whatever you believe, you just bring it into action. நீ எதை நம்புகிறாயோ அதற்கு கீழ்ப்படி. Whatever you believe, you just obey to it. இந்த கால டிவோஷன் கர்த்தர் உங்களோட பேசுறாரு. This morning, this devotion, the Lord is speaking with you. நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க தேவனை குறித்து? What are you believing about Jesus? தேவன் பெரியவர், தேவன் வல்லவர், தேவன் கொடுக்கிறவர், எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? You believe that God is great, God is good, God gives everything, God is powerful. நீங்க அதை எவ்வளவு செயல்படுத்தி இருக்கீங்க? But how much you have executed that? எவ்வளவு உங்க லைஃப்ல நீங்க அதை ட்ரை பண்ணிருக்கீங்க? How much you have tried that in your life? எவ்வளவு தூரம் உங்க வாழ்க்கையில அனுபவமாக நீங்க அதை அனுபவிச்சிருக்கீங்க? How far that you have made it an experience in your life? அது வெறும் ஒரு வார்த்தையா இருக்காது. Or is just a confession alone? ஏதோ ஒரு தத்துவமா இருக்கா? Or is just a philosophy? இல்ல. No. முழு இருதயத்தோட விசுவாசிக்கிறேன். I trust God with all heart. முழு இருதயத்தோட விசுவாசிப்பதுனா என்ன? What do you mean by trusting God with all your heart? காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசினார். The Lord spoke three things with us. என்னுடைய இருதயத்தில் உள்ளவைகளை நிறைவேற்ற நம்புறது இல்ல. It's not trusting God to fulfill my own desires. நான் ஒரு பாராசைட் மாதிரி இருந்துட்டு ஆண்டவருக்கு நன்மைகளை ஏன் சுய இச்சைகளுக்கு இன்பங்களுக்கு என்னுடைய சுய ஆசைகளுக்காக நிறைவேற்றும்படி தேவனை ஒரு பொருளாக ஒரு டூலாக நான் பயன்படுத்துறது கிடையாது. It's not using God as a tool and be like a parasite to extract things from God for my own desires and purposes. என் முழு இருதயத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிச்சிட்டேன். I commit my entire heart to God. அவருடைய சித்தம், அவருடைய நோக்கம், அவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை முழுவதுமா நம்புறேன். I believe and trust his plan, his purpose and his promises that is given to me. என்னுடைய திட்டங்கள் அல்ல. Not my plans. நானா தெரிந்தெடுத்துக்கிட்ட வாக்குத்தத்தங்கள் கிடையாது. Not the promises which I chose for myself. எனக்கு தேவன் கொடுத்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். I trust in the word that the Lord has given me. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரானால், if God has given us a promise, வாக்கு பண்ணினவர் அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவர். the one who is promised is also faithful to fulfill it. Hallelujah. நீங்க இந்த faith doctrine சொல்லி கண்டதெல்லாம் நம்புறேன், கண்டதெல்லாம் ஆசைப்படுறேன், கண்டதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி உட்கார்ந்திருக்காதீங்க. Don't sit that you trust this faith doctrine saying that whatever I see, whatever I desire, I trust everything and believe in it. இன்னொருத்தருக்கு கிடைச்சது எனக்கும் கிடைக்கும். So whatever the other person has, I will also receive it. இல்ல. No, not that way. கர்த்தர் என்ன பத்தி என்ன வச்சிருக்காரு? What does the Lord have plan about myself? எனக்கான நோக்கம் என்ன? What is my purpose for God? அதற்கான கர்த்தரை விசுவாசிக்கிறேன். I believe God for that. என் சுய இச்சைகளை ஆசைகளை அதில கொண்டு வர மாட்டேன். I don't bring my selfish passions and lust. தேவனையே சார்ந்த அவருடைய நோக்கங்களை நான் நம்புறேன். But I will just depend on the Lord and I will trust his purpose alone. இரண்டாவது சொன்னேன். Second, I told you. முழு இதயத்தோட கர்த்தரை நம்புறதுனா என்னன்னா, what do you mean by trusting God with all your heart? ஒரு சின்ன பகுதி கூட தேவன் மேல் சந்தேகமோ இருமனம் உள்ளவனா இருப்பதோ என் வாழ்க்கையில இருக்காது. So it is without partial trusting where I will not have any kind of doubt or double mindedness. கலப்பையில கை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு தகுதி உள்ளவன் அல்ல. The one who has kept his hand in plow but turns back is not worthy to be done.
ஆண்டவர் நம்மோடு பேசுறாரு. The Lord is speaking with இந்த us. கால ஆண்டவரே முழு இருதயத்தோடு உம்மில் நம்பிக்கையா இருக்க கிருபை தார். Lord, this morning give me grace that I may trust you with முழு all my heart. இருதயத்தோடு நம்புவதுனா என்ன? What do you mean by trusting God with all your வெறும் heart? பேச்சிலே அல்ல, Not only confession, செயலாற்றுகிறேன். but I should bring it in action. கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசுறாரு. The Lord is speaking with us எதுல today. நீங்க கிரியை செய்யணும்? So what you should work out, எதை நீங்க செயல்படுத்தணும்? what you bring into action, எதுக்கு நீங்க உடனே கீழ்ப்படியணும்? what you're supposed to believe இன்னைக்கு immediately. தீர்மானிங்க. Today take an ராகாப் கேள்விப்பட்டாள், Rahab heard about it. அவள் விசுவாசித்தாள், She believed it தன் குடும்பம் முழுவதையும் ரட்சித்துக் கொண்டாள். and she saved her house. ஹல்லேலூயா. Hallelujah. அவள் கிரியை செய்தாள். So she also worked for it. ஆபிரகாம் கிரியை செய்தார். Abraham worked out. நோவா கிரியை செய்தார். Noah acted. ஆபேல் பலிகளை கொண்டு வந்தான். Abel brought sacrifices. எல்லாரும் கிரியை செய்தாங்க. Everyone showed it in their actions. ஆண்டவரே நான் முழு இதயத்தோடு உம்மை நம்புறேன்னா என் முழு பலத்தோடு அதை நான் செயல்படுத்துறேன். If you say, Lord, I trust you with all my heart, it means that I do it with all my strength. நான் என்னை அடக்கிக் கொள்ள மாட்டேன். I will not contain myself. சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். I commit myself to your will. கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Let us commit to the Lord and the Lord may கண்களை bless us. மூடுவோமா, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Let us close our eyes and look at the Lord. காலவெளியில சொல்லுவோம். This morning let us say, ஆண்டவரே என்னுடைய வழிகளை நீர் செவ்வையாக்கும்படி Lord, that you may direct my paths. முழு இருதயத்தோடு உம்மிலே நம்பிக்கையா இருப்பேன். Lord, I will trust you with all my heart. முழு இருதயத்தோடு உம்மிலே நம்பிக்கையா. I will trust you with all my heart. ஹல்லேலூயா. 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 அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. கம்புவே இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்புவே இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை. ஆண்டவரே, Lord, கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து என்று அல்ல, முழு இருதயத்தோடு உம்மிலே நம்ப எங்களுக்கு கிருபை தார். Lord, it's not just trusting in the Lord alone, but Lord, give us grace that we may trust you with all our heart. எங்க மனதும் எங்க மாமிசமும் விரும்பினவைகளுக்கு உம்மை நம்பி பலன் அடையணும், நாங்க ஆசீர்வதிக்கப்படணும், நாங்க பயன்பெறணும் என்ற நம்பிக்கை அல்ல. Lord, it's not a parasitical trust where we try to gain by trusting for our own desires, Lord. ஏதோ ஆதாயத்துக்காக உம்மை நம்பி அந்த ஆதாயம் கிடைத்த உடனே உம்மை விட்டு விலகி போகிறது அல்ல. Lord, it's not trusting God for our profits and then departing away from the trust once we receive it. உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய வல்லமையை சார்ந்து ஆண்டவரே உம்முடைய காலத்திற்கு காத்திருந்து உம்முடைய வாக்குத்தத்தங்களை அடிப்படையாய் வைத்து நம்புகிற நம்பிக்கை எங்களுக்கு தார். Lord, give us a faith that we believe God based upon God's plan, your purpose and your promises, Lord. ஆண்டவரே, Lord, இந்த காலைவேளையிலே this morning, முழு இருதயத்தோடு நம்பும் பொழுது விசுவாசமோ இருமனமோ எங்களுடைய நம்பிக்கையை கெடுத்து விடாதபடி காத்துக்கொள்ளும். Lord, as we trust you with all heart, Lord, let not doubting or double-mindedness spoil it, Lord. மற்றவர்கள் நம்புகிறதையெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு அதிலேயே எங்களுடைய நம்பிக்கையை வைக்க எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இடரல் எங்களுக்கு வேண்டாம் அப்பா. Lord, let us not look at other people and let me not be offended by their belief, Lord. சிலர் குதிரைகளை நம்பலாம், Some may trust in chariots, சிலர் ரதங்களை நம்பலாம், some may trust in horses, Lord. ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் But we will trust in the name of the Lord. அவரையே சார்ந்து கொள்ளும். Lord, we will depend on you alone. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த முழு இருதயத்தோடு நம்புகிற நம்பிக்கை என்றால் நாங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். Lord, today you have taught us when we trust you with all your heart, we have to show it in our actions. ஆண்டவரே, Lord, அதை முழுவதுமாய் செயலாற்ற கிருபை தார். Lord, give us grace that we may execute it completely. கீழ்ப்படிய ஒரு இருதயத்தை தாரும். Give us a heart of obedience, வெறும் Lord. வார்த்தைகள் பேசிக்கொண்டல்ல, Not only with the confession of our எங்களுடைய mouth, செயல்களிலே வெளிப்படுத்த கிருபை. but let us also show it in our actions, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. Praise the Lord.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. 180 நாட்கள்ல வேதத்தை வாசிக்கிற முயற்சியில எல்லாரும் ஈடுபட்டிருக்கிறீங்க நம்புறேன். I also believe that everyone are taking part in this 180 days Bible reading challenge. யாரும் சோர்ந்து போக கூடாது, எல்லாம் உற்சாகமாய் படிக்கணும். No one should lose interest, but everyone should read it. இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 நாளாகமம் 25 முதல் 30 அதிகாரங்கள். Today's scripture portion is from 2 Chronicles chapter 25 to 30. 6 அதிகாரம் தான் இன்னைக்கு. It is only 6 chapters today. உற்சாகமா படிங்க. Read with interest முழுமையா படிச்சு முடிச்சிருங்க. and read it slowly and complete கர்த்தர் it. பெரிய காரியங்களை செய்வார். May God do great things. கடந்த 7 நாட்கள் நடந்த வேதாகம பரீட்சையிலே பங்கெடுத்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், நன்றி தெரிவிக்கிறேன். I also greet and thank everyone in the name of Lord and Savior Jesus Christ who have taken part in this online exam that happened for the last 1 அந்த week. எக்ஸாம்ல अनेகர் நீங்கள் இலவசமாக அது பங்கு பெறுவதற்கு Also use this ministry. அது நிச்சயமாகவே ஒரு நல்ல கிரியைக்காக அது செயல்படும். And surely that will be used only for a good work. அது முடிவிலே நான் வெளிப்படுத்துகிறேன். And at the end I will show it out. கர்த்தருக்கு மகிமையாய் முடியும். And that will end as a glory to God. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God bless us all. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. May God be with us. தொடர்ந்து கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். May God continue to lead us. Praise the Lord.